ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்திருக்கிறது திருநெல்வேலியில் இருக்கிற நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரெனோவேட் பண்ணி ஒர்க்கெல்லாம் முடிச்சு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த ட்ராவல்னு பின்னாடி பார்க்கலாம். நீங்கள் பஸ் ஸ்டாண்டு உள்ள என்டர் ஆனதும் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எங்கெங்கே ஊர்களுக்கெல்லாம் போகிறதுக்கான பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, சென்டரில் ஒரு மரம் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. நான் இருக்கிறது இப்போ 5வது பிளாட்ஃபார்முங்க. நான் வந்து மதுரைக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் மதுரைக்கு போகிறதுக்கு சூஸ் பண்ணது இந்த பஸ் தாங்க. இந்த வண்டி திருநெல்வேலியிலேருந்து திருப்பூர் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டில் மதியானம் 2:30 மணிக்கு எடுத்து திருப்பூருக்கு வந்து நைட்டு 10:30 மணிக்கு போய் சேரும்னு சொன்னாங்க. பட் நான் வந்து திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, மதுரை மாட்டுத்தாவணி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ட்ராவல் பண்ணதுலேயே திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருநெல்வேலியில் சரியான மழை பெஞ்சிருந்தது. இங்கே பார்த்தீங்களா, திருமண பக்கமெல்லாம் ஒரே தண்ணியாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நான் வர்றதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்டிசி மதுரை வண்டி ஒன்று இருந்தது. ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலி வண்டி கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாகவே போகும், நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த வண்டியை சூஸ் பண்ணேன். நான் பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி டிரைவர் அண்ணாட்ட கேட்டேன், நீங்கள் எங்கேயாவது ரெஸ்ட் ஸ்டாப் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டிக்கு ரெஸ்ட் ஸ்டாப் எங்கேயுமே கிடையாதாங்க மதுரை வரைக்கும். ஏன்னா இது திருப்பூர் போகிறதுனால அந்த டைமுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு மதுரைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையுமே ரெஸ்ட் ஸ்டாப் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி லிமிடெட் ஸ்டாப் தானா இந்த வண்டிக்கு. ஸோ இந்த ட்ராவல் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குற இது வந்து தாமிரபரணி ஆறுங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மழையில் இந்த ஆறில் எவ்வளோ தண்ணி போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இப்போயுமே தண்ணி ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. 2 பக்கமுமே இருந்த கரைகளை பூரா அடித்து எடுத்துகிட்டு போயிடுச்சு போல். அந்த அளவுக்கு சரியான மழை பெஞ்சிருக்கு இந்த டைம். இந்த இடத்துல கட் ஆகிற இந்த ரோடு வந்து திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே போகிறது. நம்ம வந்து வண்ணாரப்பேட்டை பைபாஸ் வழியாக இப்போ வந்து மதுரை ரோடாக ஜாயின் பண்ணிட்டோம். இந்த வண்டிக்கு இதுதான் ஃபஸ்ட் ட்ரிப்பு போல். ஸோ இந்த கோயிலில் ஒரு பூஜையை போட்டுட்டு தான் வண்டி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இந்த ஸ்டாப்போட பேர் சங்கர் நகர். இங்கே வந்து ஃபேமஸான சிமெண்ட் ஃபேக்ட்ரி சங்கர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸோடது இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎல்ல நெல்லை டீம் ஆடுறதுக்கான ஒரு ப்ளே கிரவுண்ட் இங்கே தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. இப்போ தான் வந்து நம்ம திருநெல்வேலி பைபாஸில் அந்த ரோட்டில் நம்ம ஏறி இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஸ்பீட் அண்ட் ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ரோட்டில் வந்து நிறைய சிப்காட் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சியை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இது மாதிரியான சிப்காட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய கவர்மெண்ட் கொண்டு வரணும். அப்போ தான் இந்த பக்கம் இருக்கிற மக்களும் வேலைவாய்ப்பு வந்து பெறுவாங்க. தென் மாவட்டங்களை மையமாக வச்சு இந்த மாதிரி தொழிற்பேட்டைகளை நிறைய ஆரம்பிக்கிறது மூலமாக இந்த பக்கம் இருக்கிற மக்களும் வேலைவாய்ப்பை நிறைய பெறுவாங்கங்க. இதுக்காக அவங்க வந்து கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொந்த ஊர்லேயே வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த வண்டி பைபாஸ் ரைடர் அப்படிங்கிறதுனால கங்கை கொண்டான் உள்ளே போகாது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கங்கை கொண்டானோட பைபாஸ் ரோட்டில். நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட மணிமண்டபங்க. இந்த பக்கம் போகிற எல்லாருமே இதை வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. ரீசன்ட் டைம்ஸ் பெஞ்ச மழையில் திருநெல்வேலி மாவட்டமே ரொம்ப உருக்குலைஞ்சு போச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே நல்லா வந்து பசுமையாக தாங்க காட்சியளிக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவேவும். நம்ம வண்டி கயத்தார் டோல் பிளாஸா ரீச் ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:20. இந்த வண்டியோட ஃபேர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். திருநெல்வேலியிலிருந்து மதுரை மாட்டுத்தாவணி வரைக்கும் இந்த வண்டியோட டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 153 ரூபாய்ங்க. இந்த வண்டி ஒரு டே நைட் வண்டியாக ஓடுதுங்க. திருநெல்வேலியிலேருந்து திருப்பூர் போயிட்டு நைட்டு திருப்பூர்லேருந்து கிளம்பி அதிகாலையில் திருநெல்வேலி வந்துடும் போல். நம்ம வண்டி இப்போ கோவில்பட்டி நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆக போகுதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40. இன்றைக்கி இந்த வண்டியில் அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இல்லைங்க.
கோவில்பட்டி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி கிளம்பிருச்சுங்க. இந்த வண்டியில் இந்த ஊர்லேருந்து யாருமே ஏறலைங்க. சும்மா தான் வண்டி உள்ளே வந்துட்டு இப்போ வெளியே போயிட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த ரோடு வந்து கோவில்பட்டியிலேருந்து ராஜபாளையம் அண்ட் சிவகாசி போகிறதுங்க. கோவில்பட்டினாலே ஃபேமஸ் இந்த கடலை மிட்டாய் தான். ஸோ இந்த மாதிரி கடைகள் வந்து இந்த ஊரில் நிறையவே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ரோடும் காலியாக இருக்குது, நம்ம வண்டியும் காலியாக தான் இருக்குது. ஸோ வண்டி கிளம்பும் போது என்ன ஸ்பீடில் இருந்துச்சோ அதே ஸ்பீடில் தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த ஆறு வந்து வைப்பாறுங்க. சாத்தூரில் ஓடிட்டுருக்கிற ஒரு ஆறுங்க இது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிங்க. நம்ம வண்டி சாத்தூர் பைபாஸ்லேருந்து கிளம்பிருச்சுங்க. திருநெல்வேலியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு க்ரௌட் இருந்ததோ அதே அளவுக்கு தாங்க இப்போயும் க்ரௌட் இருக்குது இந்த வண்டியில். திருநெல்வேலி டு மதுரை ரோட்டில் இந்த இடத்துல இருக்கிற கேண்டீன் தாங்க கவர்மெண்ட் அப்ரூவோட வருது. இங்கே வந்து நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசி அண்ட் எஸ்சிடிசி பஸ்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தூரத்தில் நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து ராம்கோஸ் மீன் ஃபேக்ட்ரியோடதுங்க. இந்த இடத்துல இப்போ சரியான மழைங்க. இந்த மழையிலையும் நம்ம டிரைவர் கரெக்டான ஸ்பீடில் தாங்க போயிட்டுருக்காரு. திருநெல்வேலியிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வண்டியில் ஒரு சூப்பரான ட்ராவல் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் தாங்க. ஆனால் இந்த வண்டி விருதுநகர் சிட்டிக்குள்ளே போகாது. ஸோ விருதுநகரில் இருக்கிற கலெக்டரேட்டில் தான் இந்த வண்டி நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டரேட் ரீச் ஆகிட்டோங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி 4:25ங்க. நீங்கள் பார்க்குற இந்த வண்டி தாங்க நம்ம திருநெல்வேலியில் இருக்கும்போது இருந்துச்சு. இந்த வண்டி கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா 2:20. பட் இப்போ வரைக்கும் இந்த வண்டி விருதுநகர் கூட தாண்டலை. ஆனால் நம்ம வண்டி 2:30 மணிக்கு கிளம்பி இந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கோங்க.
லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகருங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருந்தது, அதெல்லாம் இடிச்சிட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் கட்டியிருக்காங்கங்க. என்னதான் விருதுநகர் மாவட்டமாக இருந்தாலும் இதுவரைக்கும் இங்குள்ள மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து மதுரை வரைக்கும், மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிற எந்த வண்டியுமே விருதுநகர் நியூ பஸ் ஸ்டாண்டு உள்ளே வர்றதில்லை அப்படிங்கிறது தாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் எட்டப்படவே இல்லை. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். விருதுநகரில் 2 இடத்துல தாங்க பஸ் நிற்கிது. ஒன்று வந்து விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ், இன்னொன்று வந்து இந்த பிஆர்சி டிப்போ. ஸோ இதை தவிர இந்த வண்டி உள்ளே எங்கேயுமே போகிறதில்ல. இந்த பக்கம் விவசாய பணிகள்லாம் ரொம்ப சூப்பராகவே நடந்துகிட்ருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, மக்கள் வந்து அவங்க வேலை எந்த அளவுக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸோட பெட்ரோல் பல்க் இருந்துச்சுங்க. இப்போ அப்படியே அது ஜியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த காமராஜ் காலேஜ் தாங்க விருதுநகர் மாவட்டத்தோட கடைசி எல்லை பகுதி. இதுக்கப்புறம் வந்து மதுரை மாவட்டத்தோடு சேர்ந்ததுங்க. நம்ம வண்டி இப்போ கள்ளிக்குடி தாண்டி போயிட்டு இருக்குங்க. இந்த வண்டிக்கு விருதுநகருக்கும் திருமங்கலத்துக்கும் இடையில எந்த ஸ்டாப்புமே கிடையாது. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா திருமங்கலம் தாங்க. திருநெல்வேலியில் கிளம்புனதுலேருந்து எல்லா ஊர்லேயும் பைபாஸ் ரோடு வழியாக போகிற இந்த வண்டி திருமங்கலத்துக்குள்ளே மட்டும்தாங்க என்டர் ஆகும். சவுத் சைட்லேருந்து மதுரை வர்ற எல்லா வண்டியுமே திருமங்கலம் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டு தாங்க போகும். திருமங்கலத்திலேருந்து செங்கோட்டை வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2 வே தாங்க இருந்தது. இப்போ வந்து அந்த ரோடை 4 வேயாவாக மாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒர்க்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:55ங்க. நம்ம வண்டி திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிருச்சு. உசிலம்பட்டி தேனி போகிறவங்க இங்கே இறங்கிக்கலாங்க. இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி அடிக்கடி இருக்குது.
கப்பலூர் டோல் பிளாஸால சரியான கூட்டங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் டிலேயில் தாங்க வண்டி இங்கேருந்து கிளம்புது. நேராக போகிற இந்த ரோடு வந்து திண்டுக்கல் ஹைவேங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே மதுரை சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் இந்த வழியாக போகலாங்க. நம்ம வந்து இப்போ மண்டேலா நகர் வழியாக மதுரை மாட்டுத்தாவணி போக போகிறோங்க. சாத்தூருக்கும் விருதுநருக்கும் நடுவில் தாங்க கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் மழை இல்லைங்க. பட் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கப்பலூர் டோலுக்கு அப்புறம் இந்த வண்டியோட ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தாங்க இருக்குது. அங்கே இருந்த டிலேவை வந்து இங்கே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி வண்டி போயிட்டு இருக்குங்க. இப்போ வண்டி வந்து ஏர்போர்ட் கிட்ட போயிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:20ங்க. நம்ம வண்டி இப்போ வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிருச்சுங்க. இது வந்து விரகனூர் ரிங் ரோடுங்க. நீங்கள் யாராவது ராமேஸ்வரம் அப்புறம் ராமநாதபுரம் திருப்புவனம் போனோன்னா இந்த ஸ்டாப்பில் இறங்கி இங்கேருந்து பஸ்ஸு மாறிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்குள்ளே போகிறதா இருந்தாலும் இந்த இடத்துல இறங்கி லோக்கல் பஸ் ஏறி சிட்டிக்குள்ளேயும் போகலாங்க. இந்த பாலத்துக்கு கீழே ஓடிட்டு இருக்கிறது தாங்க வைகை ஆறு. தேனியில் ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் இந்த ஆறு ஓடிட்டு இருக்குங்க. மதுரையோட முக்கிய அடையாளமும் இந்த வைகை ஆறு தாங்க. ஒரு சூப்பரான ஸ்மூத்தான டிரைவிங் தாங்க இது வரைக்கும். நிறைய ஓவர்டேக்ஸ் இல்லைனாலும் வண்டி சூப்பராக ஓட்டிட்டு வந்தாருங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு க்ரௌடும் இல்லைங்க ரோட்டில். ஸோ அருமையான ட்ராவல் தாங்க இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இதுதாங்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். மதுரையில் இருக்கிற ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் இதுவும் ஒன்று. இதுதாங்க மதுரையில் ரீசெண்டாக ஆரம்பித்த சரவணா ஸ்டோர்ஸோட ஒரு பிரான்ச். சரியான கூட்டங்க இன்றைக்கி. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டிகள் வெளியே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வண்டி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆக போகுதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45ங்க. கிட்டத்தட்ட 3.25 மணி நேரங்க இந்த ட்ராவல். ஒரு 169 கிலோமீட்டரை 3.25 மணி நேரத்தில் இந்த வண்டி கவர் பண்ணியிருக்குங்க. இந்த ட்ராவல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ மக்களே.